நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா, ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டேஸ் வந்து நம்ம காணாம போயிடணும். அது நம்மள மட்டும் இல்ல, நம்மளோட கனவையும் அது வந்து பாதுகாக்கும். நம்மள சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கருத்து இருக்கும். "நீ ஏன் இப்படி பண்ற? இது சரியில்ல, அது சரியில்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. கேலி பண்ணுவாங்க. நீங்க பண்றதுக்கு எதிர்த்து ஏதாவது பண்ணுவாங்க. நம்மளோட ஹோப்ப வந்து ஆ ப்ரோக் பண்ற மாதிரி அவங்களோட விஷயங்கள் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் டேஸ் வந்து காணாம போயிரணும். மொபைல் யூஸ் பண்ற நேரத்த வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாளுமே குறைந்தபட்சம் 2 மணி நேரம் நோ மொபைல், நோ சோஷியல் மீடியா அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். நம்மளோட நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பிளான் வந்து எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் என்ன வந்து க்ரோ பண்றதுக்கான திங்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணி லிஸ்ட் போட்டு பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதுசா கத்துக்கணும். ஒரு புத்தகம் படிக்கிறதோ சரி, ஒரு எக்ஸர்சைஸ் பண்றதோ சரி, ஒரு நியூ ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கிறதோ சரி. நீங்க டிஸப்பியர் ஆயிட்டீங்கன்னா, முதல்ல யாருமே கவனிக்கலாம் மாட்டாங்க. 2 மாசம் கழிச்சு ஒரு சில பேர் ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க. 1 மாசம் கழிச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களோட சேஞ்சஸ் வந்து தெளிவா தெரியும். 1 வருஷம் கழிச்சு உங்களோட பேரே வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி சொல்லுவாங்க. நீங்க எப்படி க்ரோ ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஸ்ட்ரெஸ் இல்லாம, அமைதியா உங்களோட வேலைய வந்துட்டு பாருங்க. இன்னைக்கு காணாம போங்க. நாளைக்கு வந்து உங்களோட சக்ஸஸ வந்து கொண்டு வாங்க. கண்டிப்பா இந்த உலகம் உங்கள வந்து தேடும். தேங்க் யூ.